நீங்க தேவன்கிட்ட போறீங்க, நிச்சயமா பதில் கொடுப்பான்னு சொல்லி போறீங்களா? அப்ப யாருக்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆலோசனை வரும்போதே எதுக்காக? கத்தட்ட சரியில்லாத உறவுகள் தான் ஆலோசனை போவாங்க, அதிகமான ஆலோசனை. கத்தோட தொடர்ந்து ஐக்கியமா இருக்கிறவங்க ஆலோசனை போவாங்களா? கத்தட்ட அங்க எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போகுது போறேன், கத்துக்கிட்டேன், இப்ப அவர்கிட்ட பேச போறேன், அவர் எனக்கு சொல்லுவார். அவர் சொல்லுவார்ன்ற நம்பிக்கை இருக்குதா? இங்கதான் வசனத்தை பேசியாச்சு, கத்த சொன்னதை சொல்லியாச்சு. என் வேலை என்ன தெரியுமா? உங்களை யார்கிட்ட அனுப்பணும்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. இப்ப பெண்ணு எங்க போனோம்? சுற்றி இருக்கவங்கள எங்க அனுப்பணும்? யார்கிட்ட அனுப்பணும்? வேற ஆள்கிட்ட அனுப்புனா வேற ஆள்கிட்ட அனுப்புவாங்களா? நீங்க தான் கல்யாணம் பண்ண இருந்தாலும் யார்கிட்ட போ? இந்த அந்த பையன் படுத்திருக்கான் பாரு, அங்க போ. பொண்ணு அப்படி மாத்தி அனுப்புவாங்களா? அவங்க உங்களை வேற இடத்துல அனுப்புனாலும் நீங்க எங்க போவீங்க? போவீங்களா? என் வீட்டுக்காரன் எங்க இருக்கான் போறீங்களா இல்லையா? என்னங்க உரிமையோட போறீங்களா இல்லையா? இந்த உரிமை எங்க இருக்குது? எங்க இருந்து வந்துச்சு? சில உங்க அம்மா அப்பாவே சொல்லுவாங்க, இவன் வாழாத, விலகி போனுவாங்க. நீ விலகி போறியா? என் புருஷன், என் கணவன், மை ஹஸ்பண்ட் குடிச்சாலும் பார்க்கணும், பொன்மொழிகளை பார்க்கணும், வாயிலிருந்து வரதெல்லாம். குடிச்சாலும் ஏன் ஹஸ்பண்ட் தான், அடிச்சாலும் சொல்லுவாங்க தெரியுமா? கல்லானாலும் புல்லானாலும், புல்லுக்கு கூட புருஷனா கல்யாணம் பண்ணா புல்லுதான் உன் புருஷனா. கல்லை பார்த்து என் புருஷனா, கல்லுதான் புருஷனா, கல்லுதான் உனக்கு புருஷன். அப்ப என்னவா? கல்லை போல மனதுடையவனாக இருந்தாலும், புல்லை போல மென்மையுடனா இருந்தாலும், யாருக்கு எது வாச்சிச்சோ? நான் மென்மையா கிடைக்கும் நினைச்சேன், ஆனா கல்லா கிடைச்சிருச்சு. கல்லை போல மனம் இல்லவன் கட்டியாச்சுல, உன் கழுத்துல ஏத்தியாச்சுல்ல, வாழ்ந்துதான் ஆகும்னு சொல்லி இந்த உலகம் என்ன பண்ணுது? யார்கிட்ட அனுப்புது? அதனால்தான் கல்யாணம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், ஒண்ணுக்கு பலமுறை யோசி. சும்மா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு மூஞ்சிய பார்த்தேன், முகரைய பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பேசும்போதெல்லாம் 2 ஜிகர்தண்டா, 2 ஐஸ்கிரீமு, சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ் வாங்கி கொடுத்த உடனே என்ன பண்ணிடாத, மயங்கிடக்கூடாது. உன்னை அப்படி பார்த்துக் கொள்வேன், உன்னை இப்படி பார்த்துக் கொள்வேன், மயங்கிடாத. யோசிக்கணும், பலமுறை யோசிக்கணும். கட்டிட்டேனா பார்த்துக்கிறணும். சொல்ல முடியாது, நல்லவே இருப்பான், இன்னைக்கு உன்னை பார்த்து அழகு அழகுன்னுவான். அவனே என்ன பண்ணுவான்? கூட இருந்தே கள்ள தூக்கி மண்டை போட்டு கொண்டுருவான், தூக்குல மாட்டி விட்டுருவான். பாக்குறீங்களா இல்லையா? வசதியான பொண்ணுகளுக்கு எல்லாம் கொடுத்து போட்ட பொண்ணுகளவே என்ன பண்றான்? பாம்பை விட்டு கொள்றான். படிச்சீங்களா இல்லையா? பாம்பை உள்ள விட்டு. கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஆலோசனை சரியா கொடுக்கணும். நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், கூட இருந்து எல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாம்பா அனுப்புவான். ஒரு பாம்புக்கு தப்பிச்சிருவேன், 2 பாம்புக்கு 3வது பாம்பு சோட்டுன்னு போட்டு விட்டுரும் ஒரே இதா. கேட்ட பாம்பு கொத்தி எப்படி யோசிக்கிறோம் பாருங்க மனுஷன். இன்னைக்கு சில பெண்கள் வடிவிலே விஷக்குட்டிகள் உள்ள இருக்கும். நாங்கள் உங்களை எப்படி பார்த்துக் கொள்வோம், இப்படி பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் தான் எல்லா இறுதிகளும் அறிஞ்சவர். வேஷம் போடுறதெல்லாம் பார்த்து மயங்கிறாத. இன்னைக்கு எல்லா மனுஷனும் பொய்யா பேசுறதா எல்லாம் நம்புறாங்க தெரியுமா? பொய்யா பேசுறதா நம்புறாங்க. உண்மையா பேசுறவங்கள நம்மளே எப்படி இருக்கிறோம்? பொய்யா பேசுறவங்களை விழுந்து போறோமா இல்லையா? உண்மையா ஒத்துக்கிறோம். உண்மையா பேசுறவங்க அதிகமா பேச மாட்டாங்க தெரியுமா? பொய் பேசுறவங்க தான் நிறைய பேசுவாங்க. கடன் ஓயாம பேசிட்டே இருக்கிறவங்களை பாருங்க, அவங்களா பொய்யர்கள். கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓயாம உட்காந்து 24 நேரம் வாயை மூடாம ஓயாம பேசிட்டு இருக்கிறவங்கள பாருங்க, அவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆனா அப்படிப்பட்டவங்கள தான் விரும்புறோம். இவன் நல்லா பேசுறா, நல்லா கல்ல 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 இருக்குது, கல்ல 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 அனுப்பிச்சு விட்டுருவான். இவன் நல்லா பேசுறா, சூப்பரா இருக்கு, இவன் பேசுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கல்ல 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 சோத்துல விசேஷத்தை அனுப்பிச்சு விட்டுருவா. பார்த்து இருந்துக்கிறணும், கவனமாயிரு. வாழ்க்கையில யோசிக்கணும். திருமணமான விஷயங்கள், இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணணும்? சொல்றத நம்பாத. அவன் காரியம் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவான்? உன்னை அனுப்பிச்சு விட்டுருவான். மனுஷன் எதுக்கு தான் பயங்கரான்? ஒரு ஆள் அஃபெக்ஷனா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் காட்டணும், உன் மேல கவனமா இருக்கேன்னு. 2வது, உனக்கு பிடிச்சமானதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கறது. கவுர மாட்டியா? என்ன கவுருவே வர மாட்டியா? தின்றதுல கொடுத்தா இது உன்னை என்ன பண்ணுது? என் மேல எவ்வளவு அக்கறை இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்?
எங்க அம்மா அப்பா கூட அப்படி அக்கறை இல்லை. அப்ப என்னை எப்படி வச்சு காப்பாத்துவார்? வசன மேஸ்லேடி போ உள்ள போ. வச்சு காப்பாத்துறாரா? காப்பாத்தலான்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் தான் காப்பாத்துற மாதிரி இருக்கும். அது திருடி திருடி வாங்கி கொடுப்பேன் வீட்டுல இருந்து. அந்த அம்மா பாவம் அம்மா இருக்க என்ன சம்பளத்தை ஒழுங்கா தர மாட்டியா கேட்டா அதுக்கு பல பொய்களை சொல்றான். வீட்டுல என்ன டப்பால வச்சு இந்த காத்தெல்லாம் காணோம். எல்லாம் எங்க போச்சு? இந்த அம்மாவுக்கு போச்சு. எந்த அம்மாவுக்கு? லவ் பண்ற அம்மாவுக்கு. அம்மா தெரிஞ்சாலும் தின்னுகிட்டு இருக்கோம். எப்ப இப்படி இருக்கிற தப்பு, இப்படிலாம் வாங்கி கொடுவான்னு சொல்லாது. வாங்கி கொடுத்தா தான் உன்னோட இருப்பேன். தூக்குன பைக்கில் இருந்தா தான் உங்ககிட்ட இருப்பேன். கார்ல இருந்தா தான் இருப்பேன். கார் வச்சிருந்தா தான் லவ் பண்ற கூட்டம் அந்த பெண்கள் ஒண்ணு இருக்குது, ஒரு கூட்டம். புரியுதுங்களா? பைக் வச்சிருந்தா லவ் பண்ற கூட்டம்னு ஒண்ணு இருக்குது. கார் வச்சிருக்கிறது கொஞ்சம் ஹை கிளாஸ், பைக் வச்சிருக்கிறது மிடில் கிளாஸ், சைக்கிள் வச்சிருக்கிறது சைக்கிள் வச்சிருப்ப வரதே இல்லை. பைக் எப்படி இருக்கணும்? அதையும் தூக்கிட்டு இருக்கணும். பயந்து பயந்து ஓட்டுறவனா இருந்தா கூட என்ன பண்ணும்? ஓட்டுறது எப்படி ஓடணும்? சர்ரு புருன்னு இருக்கணும். இப்படி இப்படி வளைக்கணும். கடைசி நேரா போய் என்ன பண்ணும்? போயிடணும். அவ ஒண்ணு அதுக்கு தான் பின்னாடி உட்காந்துருக்கா. அவ உன்னை தள்ளிட்டு பின்னாடி நான் என்ன பண்ணிடுவேன்? என் உயிர் என் உயிர் என் உயிரே ஆறுயிரே சொல்லிட்டு என்ன பண்ணுவா? நீ போ லவ் மீ லவ் மீ லவ் லவ்ன்ட்டு என்ன ஆயிருது? இதெல்லாம் பார்த்துருங்க. இதெல்லாம் உணர்ச்சி. 20 வயசு 18 வயசுலாம் ரொம்ப போராடும். இவங்க கிடைச்சா நல்லா இருக்கும், இவங்க கிடைச்சா நல்லா இருக்கும், இவங்க கணவனா வரணும், இவங்க மனைவியா வரும். ஒரு 27 வரைக்கும் கூட என்ன ஆகுது? கொஞ்சம் 17 ரொம்ப துடிக்கும், 20 இன்னும் கொஞ்சம் கூட துடிக்கும், 25 கொஞ்சம் கொஞ்சம், 28 29 30 ஒரு இது வந்துடும், மெர்ச்சூடு வந்துடும். 30 வந்து யோசிப்பான். என்ன யோசிப்பான் தெரியுமா? அப்பா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோம். 30 வந்தோன்னா அவன் மெர்ச்சூட் ஆயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? 30 வயசு தான் கரெக்டா நல்ல மெர்ச்சூட் வந்துடுவான். புரிஞ்சிடும். இப்ப தெரிஞ்சிடும். டக்குன்னு என்ன பண்ண மாட்டான்? முன்னாடி மணி யோசிக்க மாட்டான். இந்த வயசுல கொஞ்சம் தடுமாறும். அதனாலதான் இந்த தடுமாற வயசு உள்ள பிள்ளைகள்லாம் பார்த்து நம்மளால முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும்? வாழ்க்கை குறித்து சொல்லணும். அவங்களுக்கு அதுதான் பெருசுன்னு நினைப்பாங்க. அதை முடிச்சாதான் அவங்க என்னமோ அதை சக்சஸ் பண்ண மாதிரி. லைஃப்ல எதுவுமே சக்சஸ் பண்ண மாட்டான். எதுல சக்சஸ் பண்றாராம் அவரு? இந்த அம்மா எதுல சக்சஸ் பண்ணதான்? இதுல போய் என்ன ஜெயிச்சு உனக்கு எவன் என்ன கிரீட தந்தா? போராடி அப்ப அத்த எது சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை வருஷம் வளர்த்து ஊட்டி 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 இன்னைக்கு வந்தவன என்ன பண்றது? முடிச்சிட்டு போராடுவான். போராடனா இல்லையா? கேட்டா சக்சஸ். லவ்ல நான் சக்சஸ் ஆகும். என்னடா கொடுத்தாங்க லவ் சக்சஸ் ஆகி முடிச்ச உடனே மறுநாள் என்னாச்சு? பால் வாங்கணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும். மறுநாளே தொடங்குதா இல்லையா? லவ்ல சக்சஸ் பண்ணிட்ட. இப்ப காலை தின்னணுமே. நான் உன்னை தான் நேசிக்கிறேன், உன்னாவே யோசிக்கல. அப்ப பாப்பேன் என் உயிரே என் உயிரே பண்ணிட்டோம். வீடு பார்க்கணும், சாப்பிடணும். என்னங்க என்னங்க வச்சுக்கோங்க, நமக்கு தான். உங்களுக்கு இல்லாம என்ன? இந்தாங்க தரமாட்டேன், வாங்கிறாத. இந்தா கவனிங்க வாழ்க்கையில. அப்புறம் எல்லாம் கழட்டி முடிச்சோன்னா அந்த பிரியம்லாம் அந்த கொஞ்ச நாள் தானாவே பிரிஞ்சிரும் அவங்க மனசுல இருந்து. பிரியம் குறையதா குறையலையா? குறைஞ்சிருங்க. நட்புலயே குறையதா இல்லையா? இந்த நட்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பழகுறோம், ஐக்கியமா இருக்கும். இவங்க கூட ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கணும், என் கூட பிரியமா இருக்கணும், நான் எப்படி விரும்பணும் அதே மாதிரி இவங்க என்கிட்ட விரும்பி நல்லா பழகணுன்றோம். போய் பழக பழக அடுத்து என்ன இது? கசந்துருதா இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் கசக்குதா இல்லையாங்க? இல்ல இனிமையா இருக்கா? இதுதான் லைஃப் தெரியுமா? கணவன் மனைவி பந்தத்தில் கூட அப்படித்தான் இருக்குது. இருந்தாலும் வாடுறாங்க. என்ன பண்றது? முடிச்சு போட்டாச்சு. அப்புறம் கரெக்டா ஒழுங்குக்கு வந்துடும் மனசு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்ன ஆகும்? பிடிக்காது. அப்ப திருப்பி இருக்க என்ன ஆகுது? கல்யாணம் முடிஞ்ச சொல்றேன், நான் சொல்ல உண்மை தானே. முத ஆண் இருக்கும், கிட்ட வந்து நினைச்சு முத ஆண் அதுக்கு சொல்லுங்க. இவன் என்ன ஓயாம இருந்துட்டு அது உனக்கு இப்ப என்கிட்ட நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப அதே வீட்டுக்காரர் பேசும்போது என்னது? ஐயோ பிளேடு சன்னதே செலுது பாரு, மெண்டலு பைத்தியம். கொஞ்சமாச்சும் விட்டு விடுதா? இந்த இடத்துல நகரவே மாட்டுதே. ஒரு பாத்ரூம் கூட போக விட மாட்டாங்க. சொல்லுதுங்களா இல்லையா?
இவனுக்கு அறிவாடு மொக்க போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி என்ன பண்ண, வயிற்ற கலக்கிட்டு இருக்கும், பாத்ரூமுக்கு கூட அனுப்ப மாட்டான், நகர மாட்டானே. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வரலாம் பார்த்தா கசந்துருது. கசருதா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் வருஷம் ஓட 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 திருப்பி இருக்க என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இந்த மூஞ்சியை தான் பார்க்கணும் ஆயிப்போச்சு, இது இந்த மூஞ்சியை தான் பார்க்கணும் ஆயிப்போச்சு, வெளியே தான் பார்த்தாலும் போய் யார்ட்டையும் வாழ போறது முடியாது, முடிச்சு போட்டாச்சு, சரி வாழ்வோம். அப்புறம் அந்த இது வந்துடும் போக போக போக. ஆனா முன்னாடி பார்த்த அந்த இது இருக்காது. அதான் குடும்பத்தை சண்டை வரும்போது திருப்பி இருக்கு பிரிஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு ஈர்ப்பு வருது. இந்த சண்டை இதெல்லாம் ஒரு விதத்துல தீமையா இருந்தாலும் ஒரு விதத்துல அது நன்மைக்கு ஏதோ மாறிடும். எல்லாம் நல்லதுக்கு தான். ஆமென். இதெல்லாம் மாறிக்கிட்டு தான் வரும். அதனாலதான் இதெல்லாம் பக்குவமடையணும் மனது. தவக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, திருமணம் இந்த மூஞ்சியை பிடிச்சிருவான், இவ்வளவுதான் முடிச்சாகணும், இவ்வளவுதான் முடிச்சாகணும், இயேசுவே விடுச்சு தள்ளுவேன், வேண்டாம். பாக்குறதெல்லாம் என்ன ஆகும், இந்த மனசு இப்படி வரும். இன்னும் சில பேர்த்துக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வயசு கூடுனாலும் என்ன ஆகுது, மெச்சூர்டு வந்தாலும் மனசு எப்படி போகுது, சே இவர் கிடைச்சிருக்க மாட்டாரா, இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு குடிச்சு வச்சுங்க. நான் விரும்புவேன், நீங்க விரும்புறீங்க, நீங்க ஆனா என்னாச்சு, எனக்கு கல்யாணம் இப்படி ஆயிப்போச்சு, உங்ககிட்ட என்ன பண்ண இல்ல, நீ விட்டுட்டு தான் போய் பாருவேன், அங்கேயே அதை தான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் என்ன ஆகும், எல்லாம் கொஞ்ச நாள் தான் அந்த ஈர்ப்பெல்லாம். அதனால தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை என்பது மறுபடியும் ஆண்டு யாருக்கோ வெளியே வந்து பேசுறாரு, சத்தியத்துக்கு வெளியே வந்து கடைசி கவனிக்கணும். ஒன்ஸ் தீர்மானம் எடுத்தோம்னா என்ன ஆகணும், நல்ல ஆளை என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, பேசுறதெல்லாம் நம்பிடக்கூடாது. எல்லாருமே இன்னைக்கு உலகம் பொய்களால் நிரம்பி இருக்கிறது. பொய்யான மனுஷர்கள், மனுஷியை ஏமாத்துறான். உண்மையான பையனுக்கு பொண்ணுக்கும் நல்ல மனைவி கணவன் அமைவதில்லை. பொய்யர்களுக்கு தான் என்ன பண்ணுது, நல்லா அமையுது. ஆனா என்ன ஆயிடுது, பொய்யர்கள் சரியாத பயன்படுத்திக்கிறது இல்லை, அங்கேயும் பொய்யை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பிடிச்ச முயலுக்கு பழைய காலத்து சொல்ற காரியம் 3 கால், இப்போ உள்ளவன் நான் பிடிச்ச முயலுக்கு 6 கால் 7 கால் 10 கால் ஒரு முயலை நீ பாத்தியா, நான் பார்த்திருக்கேன், எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு. ஜாக்கிரதையா இருங்க. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில எப்படி இருக்குதோ கத்தட உட்காருங்க. வேற மாதிரி கணவன் இப்ப லாஸ்ட் அமைஞ்சு போச்சு, என்ன பண்ணி தொலை, வேற மாதிரி மனைவி அமைஞ்சு போச்சு, இவர்களை மாற்றுவது கத்த ஜோமனு, கத்தா இவர்களை மாற்றுங்க. தப்பான ஒரு இதை எடுத்துட்டேன், கொஞ்சம் டைம் பிடிக்கும், டக்குன்னு யார் மாறிட முடியாது. அதுக்காக தான் எடுக்கும் போதே என்ன பண்ணணும், சூஸ் பண்ணும் போதே வாழ்க்கை சரியா சூஸ் பண்ணணும். ஒண்ணுக்கு பலமுறை யோசிக்கணும். டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, பேசுறத வச்சு மயங்கிறாதீங்க, பேசுறத வச்சு என்ன பண்ண மயங்கிறாதீங்க. ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்துல நம்ம போனோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா கேள்விக்கும் எல்லா விதமான காரியத்துக்கும் கர்த்தர்ட்ட பதில் உண்டு. அங்கங்க ஓடிட்டு இருக்காத, அங்கங்க ஓடி வீணா செலவு பண்ணாத, நேரத்தை வீணடிக்காத, முழங்கால் படிடு, கூப்பிடு, உன் வீட்டுக்கு வந்துருவாரு. கூட்ட உடனே யார் வருவா, தேவன் வருவா. நிச்சயத்தோட கூப்பிடு, கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவா, உதவுவா.